Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பார்க்க போறோம். இத கலகலான்னு சொல்லுவாங்க, இல்ல கல்கலா அப்படினு சொல்லுவாங்க, இல்ல இனிப்பு சோவி அப்படினு கூட சொல்லுவாங்கங்க. இதோட ஷேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோவி மாதிரி இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு நல்ல டேஸ்டியா இருக்குங்க. இந்த ஸ்வீட் தான் இன்னைக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதை மைதா மாவில் தான் செய்வாங்க. 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவில் செஞ்சிங்கன்னா இந்த அளவுக்கு முறுமுறுப்பு வராது. 2 கப் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கணும். அதில் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து முதல்ல கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்துட்டு இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். நெய் மாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்ல நிதானமாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கட்டியாக சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா அழுத்தி பிசைய கையில் ஒட்டாமல் நல்ல மாவு சாஃப்டாகிடும். பாருங்கள், கொஞ்சம் கூட கையில் ஒட்டலை, மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை அப்படியே மூடி ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம். ரவை போட்டுக்கிறதுனால ஊறின பிறகு தான் உங்களுக்கு மாவு ரொம்ப நல்லா இருக்குங்க. மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை சின்ன சின்ன சைஸ் சீடை மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ இந்த கலகலாவெல்லாம் நம்ம சேவ் பண்ணிடலாம். இதை சேவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லது புதுசாக வாங்கின சீப் இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுலேயுமே நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபோர்க்கை திருப்பி வச்சுட்டு மாவு உருண்டையை வச்சு அழுத்திக்கணும். நல்லா அழுத்தி மெல்லிசாக பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதை மெதுவாக ரோல் பண்ணுனா ஷேப் அழகாக கிடைச்சிடும். இப்படியே செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சீப்பு வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சீப்புலேயும் அதே மாதிரி தான் மாவு உருண்டையை வச்சு நம்ம அழுத்தி பரத்திக்கணுங்க. சீப்பு அப்படிங்கல நம்ம கொஞ்சம் அகலமாக வேணும்னா கூட செஞ்சுக்கலாம். இதையும் மெல்லிஸாக ரோல் பண்ணால் போதும், நமக்கு நல்ல அழகாக ஷேப் ஆகிடும். இப்போ சீப்பை வச்சு சோளி மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி லைட்டாக அழுத்திட்டு கொஞ்சம் வேகமாக ரோல் பண்ணிடணும். அது அழகாக சோளி மாதிரி உங்களுக்கு கிடச்சிடும். இந்த 3 ஷேப்பில் உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வைக்கலையே, நம்ம பாகு காய்க்கிறதுக்கு சீனி போட்டுடலாம். ஃப்ளேமை லோ டு மீடியமில் வச்சுட்டு போடணும். நல்லா பொரியணும் மொறுமொறுன்னு. நம்ம போட்டிருக்க திக்னஸை பொறுத்து அது பொரியறதுக்கு டைம் எடுத்துக்கும். நல்லா பொரிஞ்சிட்டு எடுத்து எண்ணெய் வடிய விட்டுறலாம். ஒரு கப் சுகர் சேர்த்துக்கலாம். ஒரு கப் சீனியில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. நமக்கு ஒரு கம்பி பதம் வேணும்.
இது நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும். ஒரு கம்பி வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். ஒரு கம்பி பதம் தேவைப்படும். பாகை தொட்டு 2 விரலுக்கு இடையில் வச்சு பார்க்கையில் ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகணும். இதான் பதம். இப்போ நம்ம அடுப்பை அணைக்க வேண்டாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க கலக்கலாவே சேர்த்துடலாம். இது ஜீரக உறிஞ்செல்லாம் எடுக்காதுங்க. நல்ல ஒரு கம்பி பதம் வச்சுருக்கிறதுனால நல்லா அந்த கலக்கலாவோட மேல் பாகத்தில் நல்லா படிஞ்சிடும் உங்களுக்கு சீனி பாகு. நீங்கள் 2 கப் மைதா மாவு எடுத்துருந்தீங்கன்னா 1 கப் சர்க்கரை அளவு உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க. இன்னும் சர்க்கரை பாகு வச்ச அடுப்பை நான் அணைக்கலை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் புரட்டிகிட்டு இருக்கேன். பாருங்கள், நல்ல பாகு காய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அணைச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கலக்கலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்ட்டு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புது புது வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கும். தேங்க்யூ.